மதுரவாயல் ஆலப்பாக்கத்தில் உள்ள கெங்கையம்மன் கோயில் ராஜகோபுரம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. சென்னை மதுரவாயல் ஆலப்பாக்கத்தில் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கெங்கையம்மன் கோயில் உள்ளது. இந்த கோயில் பழமையடைந்திருப்பதால் அதனை புதுப்பிக்க கோயில் நிர்வாகம் மற்றும் ஊர் மக்கள் முடிவு செய்தனர். அத்துடன் 5 நிலை கொண்ட ராஜகோபுரம் அமைக்கவும் முடிவு செய்யப்பட்டது. இதற்கான கோயில் அறங்காவல் நிர்வாகிகள் தலைமையில் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் மதுரவாயல் எம்எல்ஏ காரப்பாக்கம் கணபதி உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். அத்துடன் ஊர் மக்கள் மற்றும் பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். பிறகு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கோயில் அறங்காவல்துறை துணைத் தலைவர் டில்லிபாபு செய்தியாளர்களிடம் பேசும்போது, 300 ஆண்டுகள் பழமையான கிராம தேவதை கோயில் இது. இந்த கோயிலுக்கு 5 நிலை ராஜகோபுரம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் நன்றி. இந்த கெங்கையம்மன் பொங்கல் வைத்து வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும், நீண்ட ஆயுளுடனும் வளமாக வாழ்வார்கள் என்பது ஐதீகம். இந்த கோயில் பழமையடைந்திருப்பதால் இதனை புதுப்பித்து கெங்கையம்மன், பொன்னியம்மன், விநாயகர், முருகர், நாகாத்தம்மன் ஆகிய தெய்வங்களை நிறுவி அடுத்த ஆண்டு குடமுழுக்கு செய்யவுள்ளோம் என்று தெரிவித்தார். இது 300 ஆண்டுகளுமான பழமையான கிராம தேவதை. எங்களுடைய கிராம தேவதை கங்கையம்மனுக்கு கோயில் கட்டி அதாவது கும்பாபிஷேகத்துக்கு முன்பாக இப்போது 5 நிலை ராஜகோபுரம் கட்டுவதற்காக இன்று அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இந்த பழம்பெரும் கோயிலுக்கு சிறப்பாக நடைபெறும் இந்த விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் நன்றி. மற்றும் இந்த கோயில் பூர்வீகமான பழமையான கோயில். இந்த கோயில் ஆண்டுதோறும் நடக்கும் விழாக்களில் பக்த கோடிகள் வேண்டுதல் நிறைவேறும். இந்த கோயிலுக்கு பொங்கல் வைத்து இந்த கங்கையம்மனை வழிபட்டால் அவர்கள் நீண்ட ஆயுளோடவும் நல்ல வளமாகவும் இருப்பார் என்ற ஒரு ஐதீகம் இருக்கிறது. ஆகையால் இந்த கோயிலுக்கு ஆண்டுதோறும் நாங்கள் விழா எடுத்து சிறப்பாக வருகிறோம். இந்த கோயில் பழமையானதால் புதுப்பித்து இப்போது புதுசாக கட்டி இப்போது எல்லாம் பொன்னியம்மன், கங்கையம்மன், விநாயகர் ஆலயம், முருகர் ஆலயம் மற்றும் 5 நிலை ராஜகோபுரம் மற்றும் நாகத்தாம்மாள் போன்ற கோயில்களை நிறுவி அடுத்த ஆண்டு நாங்கள் வைகாசி மாதத்துக்கு முன்பாகவே இந்த கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்துள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.